ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி சாதமாக இருந்தால் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்ப்போம். தக்காளி சாதம்ன்றதுனால வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒன் டைம் கலந்துட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமே வதங்கிடும், நல்லாவும் வதங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து இதோட சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் பயன்படுத்தினீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அதே சமயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போகிடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வருது. இந்த டைமில் நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்து ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாதம் குழையவும் இல்லை, அதே சமயம் அடிப்பிடிக்கவும் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாதமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம சர்வ் பண்ணி இதோட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சாதம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.